அன்புக்குரியவர்களே, நாம் நல்ல பதவி, நல்ல வசதி இந்த மாதிரி எல்லாத்தோடையும் இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற மரியாதை அந்த பதவியை இழந்தப்புறம், வசதியை இழந்தப்புறம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறது உலகம் அறிஞ்ச உண்மை. நேற்று வரைக்கும் எங்கள் சார் மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்கிற ஒரு மாணவன், நீங்கள் அதே மாணவன்கிட்ட ஒரு உதவின்னு போய் நில்லுங்க, நாளைக்கே உங்களுடைய தொடர்பு எல்லாத்தையும் அவன் துணிச்சுக்குவான். அதே மாதிரி நல்ல வசதியோடு இருந்துட்டு வசதி இல்லை அப்படின்னு போகும்போது மனைவி கூட உங்களை மதிக்க போகிறது கிடையாது. இப்படி தாங்க ஒரு தடவை ஒரு ஒரு பெரிய பணக்காரருங்க அடுத்த தெருவில் இருந்த ஏதோ ஒரு நிலத்தை பார்க்கறதுக்காக நடந்து போனார். அவர் நடந்து போக வேண்டாம், ஆனால் நடந்து போனார். போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தா ஒரு இடத்துல வரும்போது அவருடைய புது செருப்பு பிஞ்சு போச்சு. அவருக்கு அதை அப்படியே தூக்கி போட்டு போக மனசு வரல. கிட்ட இருந்த ஒரு வீட்டில் இருந்தவரை கூப்பிட்டு, ஐயா, இந்த மாதிரி என்னுடைய புது செருப்பு அறுந்து போச்சு, போட்டுட்டு போக மனசு வரல, நாளை காலைல வேலைக்காரனை விட்டு எடுத்துக்கிறேன், கொஞ்ச நேரம் இந்த செருப்பு உங்கள் வீட்டில் இருக்கலாமா? உடனே அந்த வீட்டுக்கு ஓனர் இருக்கார் இல்லைங்களா, அவர், ஐயா, நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன், உங்கள் செருப்பு எங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும், அது நீங்களே எங்கள் வீட்டில் இருக்க மாதிரி தயவுசெய்து விட்டுட்டு போங்கயான்னு அந்த செருப்பை வாங்கி பத்திரமா அவர் வீட்டில் வச்சாருங்க. இதே பணக்காரரு ஒரு வாரம் ஆச்சு, திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு செத்து போயிட்டார். அவருடைய சவ ஊர்வலம் நடக்குதுங்க. அவருடைய உடம்பை சுமந்துக்கிட்டு சொந்தக்காரங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அட மழை வாட்டி எடுக்குது. பணத்தை தூக்கிட்டு போகவே முடியல. இவர் எந்த வீட்டில் செருப்பை விட்டாரோ அது வீட்டுக்கு எதிரில் வரும்போது தான் இந்த நிலைமை. உடனே அந்த சொந்தக்காரில் ஒருத்தவன் அந்த வீட்டுக்கு ஓடி போய், ஐயா, இந்த மாதிரி ஐயா இறந்துட்டாங்க, பணத்தை சுமந்து போகவே முடியல, மழை வாட்டுது, கொஞ்ச நேரம் உங்கள் வீட்டுக்கு எதிரில் இந்த பணத்தை இறக்கி வைக்கலாமா அப்படின்னு அனுமதி கேட்டார். உடனே அந்த வீட்டுக்காரன் சொன்னால், எவன் வீட்டு பணத்தை எவன் வீட்டுக்கு எதிரில் வைக்கிறான், தூக்கின்படா அப்படின்னு சொல்லிட்டு கதவை போய் சாத்திட்டாங்க. இதாங்க நிலைமை. அதே எந்த வீட்டுக்காரன் செருப்பை வாங்கி பத்திரமா உள்ளே வச்சானோ அதே வீட்டுக்காரன் செத்தப்புறம் அதே பணக்காரனுடைய பணத்தை ஒரு 5 நிமிஷம் வைக்க விடலை. இதுதான் மக்களே நம்ம வாழ்க்கை. உணர்ந்து கொள்ளுங்கள், வெற்றி நிச்சயம். வாழ்க வளமுடன்.